வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக சொல்லி தற்போது நடித்து கொண்டிருக்கிற படம் தான் தன்னுடைய கடைசி திரைப்படம்னு சொல்லி அரசியல் நடவடிக்கைகளில் இறங்கிட்டார். முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், இயற்கை பேரழிவுகள், பண்டிகை காலங்கள் வரும்போதெல்லாம் இவர் தன்னுடைய அறிக்கையை சமூக வலைதளங்களில் வெளியிடுறார். யார் அரசியலுக்கு வந்தாலும் அதை நம்ம வரவேற்க வேண்டியது தான். அரசியல் பேசக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த நாட்டு மீது அக்கறை கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அவருடைய திரைப்படங்களுடைய ட்ரெய்லர்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, பாடல்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் படத்தோடைய வேலையை பார்க்காம எதற்காக கட்சியுடைய கொடியையும் கட்சிக்கு ஒரு பாடலையும் இவங்க வெளியிடணும்? இந்த விளையாட்டெல்லாம் ரஜினிகாந்த் ஏற்கனவே பல திரைப்படங்களுக்கு செய்து முடிச்சிட்டார். நான் அரசியலுக்கு வரேன் பாரு. கரெக்டாக ஒரு சினிமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுப்பாரு. அவருடைய ரசிகர்கள் உடனே உற்சாகமாகி அந்த படத்தை வெற்றி பெற வச்சுருவாங்க. ரஜினி படம் நல்லா தான் இருக்குது, அதனால தான் வெற்றி பெறுறது ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த சினிமா நடிகர்களுக்கு தன்னம்பிக்கை கம்மியாக இருக்கிறதுனால இந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிறதுக்கு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்றத ஒரு சினிமா ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ரஜினிகாந்த் கிட்ட ஏமாந்து போன தமிழக மக்கள் மறுபடியும் நடிகர் விஜய்கிட்டையும் இதே மாதிரி ஏமாறுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறாருன்னு தெரியல. தமிழக அரசியலில் வேக்குவம் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும். ஆன்மீக அரசியல் செய்ய போகிறேன், மக்களுடைய மாஸ் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் பேசிட்டு திடீர்னு எனக்கு கிட்னி ஃபெயிலியர், வெளியே போக முடியாது, வர முடியாது அப்படின்னு கடைசி நேரத்தில் ரஜினி பின்வாங்கியதால தான் இந்த நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சின்னு ஒன்று வந்திருக்கு. திமுக வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு நியாயமான காரணங்களுமே கிடையாது. அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக சொல்லிவிட்டு திடீரென்று வராமல் பின்வாங்கும்போது அந்த பொலிட்டிக்கல் வேக்குவம் யாராவது ஒருத்தரால் ஃபில் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு மட்டமான ஆட்சிக்கு உட்பட்டிருக்கோம். அதற்கு முதற் காரணம் ரஜினிகாந்தின் பச்சை துரோகம். அவர் வரல அப்படிங்கிறது தெளிவான ஒரு தகவல் இருந்தால் கூட மற்ற கட்சிகள் ஒரு சரியான சித்தாந்தம் அடிப்படையிலான சரியான கூட்டணி அமைத்து திமுக என்ற கட்சியை ஆட்சிக்கு வராமல் செய்திருக்கலாம். இப்போ அதே மாதிரி விஜய் அரசியலுக்கு வரேன் அப்படின்னாரு. இந்த திரைப்படம் தான் கடைசினாரு. அதோட அந்த படம் முடிந்ததுக்கப்புறம் அரசியல் நடவடிக்கை துவங்குறதுல என்ன கஷ்டம்? 2026 தானே மாநில தேர்தல் வருது. இன்னும் நேரம் இருக்கே. இவர் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற அந்த எழுச்சி சூழ்நிலையை தன்னுடைய திரைப்படங்கள் ஓடுவதற்காக பயன்படுத்துகிறாரா, இல்லை படம் ஓடும்போது இவருக்கு மக்களுடைய ஆதரவும் இருக்குது அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறாரான்னு புரியல. ஒருவேளை இவர் தேர்தலில் தோத்துட்டா மறுபடியும் திரைப்படங்களில் நடிக்கவே மாட்டார்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. மறுபடியும் சினிமாவில் நடிப்பார், மறுபடியும் தன்னுடைய சினிமாக்களில் அரசியல் பேசுவார். அதுக்குள்ளே டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் கிடைப்பாங்க. ஏமாளி தமிழனும் உட்காந்து அந்த திரைப்படங்களை பார்த்து ரசிப்பான். விஜய் உண்மையிலேயே தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருந்தால் இந்த திரைப்படம் வெளியே வரக்கூடிய நேரத்தில் அரசியல் பற்றி பேச வேண்டியதில்லை. விஜய் ஒரு வெற்றிகரமான நடிகர் தான். அவருடைய படங்கள் மீது மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சிறந்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுடைய கூட்டணியில் தான் படங்களை வெளியிடுறாரு. இன்றைக்கும் அவர் தன்னுடைய ஹீரோயின் யாருன்னு அவர் தான் டிசைட் பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளவு நேர்மையான நபர் விஜய் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி. பொது வாழ்க்கையில் ஒரு நபர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறது தான் அவரது நேர்மையை புரிந்து கொள்ள சரியான தருணம். ஒரு கார் வெளிநாட்டிலிருந்து வாங்கி அதுக்கு டாக்ஸ் கட்டாமல் நீதிமன்றத்திடம் அபராதம் கட்டின வழக்குகளை நம்ம அறிவோம். ஆனால் அரசியல்னு வந்துட்டால் தன்னுடைய உண்மையான முகம் என்ன, உண்மையான அடையாளம் என்ன, தன்னுடைய உண்மையான கொள்கை என்ன, எதை நோக்கி தமிழகத்தை கொண்டு போக போகிறாரு என்ற கேள்விகள்லாம் வரும். ஏற்கனவே சீமான் விஜயனுடைய தம்பி, அவர் கூட்டணிக்கு அழைத்தால் நான் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதில் யார் பெரிய ஜோக்கர்னு தெரியல. தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை, அரசியல் கட்சி கொடி வெளியீட்டு விழாவை, அரசியல் கட்சி பாடல் வெளியீட்டு விழாவை அவருடைய சினிமா வரக்கூடிய அந்த பரபரப்பில் விஜய் வெளியிட்டிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. முழுமையாக சினிமாவிலிருந்து வெளியே வந்து மக்களை சந்தித்து தன்னுடைய கட்சி கொள்கைகளை விவரித்து அரசியல் செய்வார் என்று எதிர்பார்த்தோம். ரஜினியை மாதிரியே ஒரு திரைப்படம் ஓடுவதற்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்தி கொள்ள மாட்டார் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.